இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது, சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் தீர்ப்பை சொல்லி விடுகிறார்கள். உடனடியாக தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜராகி இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிங் மனுவை எழுந்து ஒரு கோரிக்கையினை முன்வைக்கின்றார். அபிஷேக் மனு சிங்வி என்ன கேட்கின்றார் என்றால், இந்த வழக்கிலே சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டதாக இங்கே தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுக்கள் போலியானது. யாருடைய பெயரில் தாக்கல் செய்யப்பட்டிருந்ததோ அவர்களே இங்கே வந்து, நாங்கள் அனுமதித்து இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்படவில்லை, எங்களுடைய பெயரிலே போலியாக மனுவை தாக்கல் செய்து விட்டார்கள் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது சிபிஐ விசாரணைக்கு கொடுப்பது உகந்ததாக இருக்குமா என்ற ஒரு வேண்டுகோளை அபிஷேக் சிங் எழுந்து முன்வைக்கின்றார். ஆனால் நீதிபதிகள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், அது தொடர்பாக நாங்கள் தனியாக விசாரணை மேற்கொள்கின்றோம். நீங்கள் சொல்லுகின்றீர்கள் நீதிமன்றத்தை ஏமாற்றி விட்டார்கள் என்று, அது குறித்து நாங்கள் தனியாக விசாரித்துக் கொள்கின்றோம், அந்த பிரச்சனை உரிய முறையில் விசாரிக்கப்படும் என்று உறுதியளிக்கின்றோம். ஆனால் தற்பொழுது சிபிஐக்கு மாற்றப்பட்டதுதான் என்பதை உயர்நீதிமன்றத்தினோடு அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய இரு நீதிபதிகள் அமர்வு திட்டவட்டமாக சொல்லி இருக்கின்றது. ஏனென்றால் இந்த வழக்கை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகம் தாக்கல் செய்திருந்த மனுதான் ஒரு முதன்மையான மனு. எப்பொழுதுமே ஒரு வழக்கிலே தீர்ப்பு வழங்கும் பொழுது ஒரு முதன்மை மனு எதுவோ அதை அந்த மனுதாரர்கள் சொல்லி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தான் தீர்ப்பை பிறப்பிப்பார்கள். அந்த முதன்மை மனுவிற்கு வலு சேர்க்கக்கூடிய வகையிலே வாதத்தை முன்வைப்பதற்காகத்தான் சில ஆதரவு மனுக்களை மற்றவர்கள் தாக்கல் செய்வார்கள். அந்த அடிப்படையில் தான் 4 மனுக்கள் வரை தாக்கல் செய்யப்பட்டிருந்தாலும் அவர்கள் அந்த மனுவை நாங்கள் தாக்கல் செய்யவில்லை என்று கூறியிருந்தாலும் கூட முதன்மை மனுவான தமிழக வெற்றி கழகத்தினுடைய மனுவில் மனுதாரர்கள் கேட்டிருந்த நிவாரணத்தை தற்பொழுது உச்ச நீதிமன்றத்தினுடைய இரு நீதிபதிகள் அமர்வு வழங்கியிருக்கின்றது. விஜய் நடத்திய இந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்திலே கரூரிலே கூட்ட நெரிசல் ஏற்பட்டதற்கு பின்னணியிலே அரசியல் காரணங்கள் இருந்ததா? விஜய் பேசும் பொழுது ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியினுடைய நிர்வாகி தொடர்பாக பேசிய பொழுதுதான் அங்கே கலவரம் ஏற்பட்டதாக மனுதாரர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். திடீரென்று 30-40 ஆம்புலன்ஸ்கள் கூட்டத்திற்குள் வந்ததாக மனுதாரர்களான தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர்கள் வாதத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். வந்த ஆம்புலன்ஸ்களிலே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய படம் எப்படி ஒட்டப்பட்டிருந்தது என்ற கேள்வியினை எழுப்பியிருந்தார்கள். இது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் சிபிஐ தற்பொழுது புலன் விசாரணை செய்து உரிய தீர்ப்பை வழங்க இருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் தான் அந்த விசாரணை சிபிஐ அமைப்பு விசாரிக்க இருக்கின்றது. விசாரித்த பிறகு அவர்கள் நீதிமன்றத்திலே தங்களுடைய விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்வார்கள். அதன் அடிப்படையில் உச்ச நீதிமன்றம் அடுத்த கட்ட இறுதி தீர்ப்பினை பிறப்பிக்கும். மனுதாரர்களுக்கே தெரியாமல் மனு தாக்கல் செய்யப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு எல்லாம் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதையெல்லாம் நீதிபதிகள் கேட்டிருக்கின்றார்கள். அது குறித்து தனியாக விசாரிக்கின்றோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். தேர்தல் பிரச்சார நடைமுறைகளை வகுப்பதற்காக தொடரப்பட்ட ஒரு வழக்கிலே எவ்வாறு அது போன்ற ஒரு உத்தரவை பிறப்பிக்க முடியும்? தனி நீதிபதி எவ்வாறு அந்த உத்தரவை பிறப்பித்தார் என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். சென்னை உயர்நீதிமன்ற பிரதான அமர்வு தேர்தல் பிரச்சார வழிமுறைகளை வகுக்க கோரிய இந்த விவகாரத்தை கிரிமினல் வழக்காக எவ்வாறு பதிவு செய்வது என்பதை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய பதிவாளர் விளக்கமளிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதாவது நீதிபதிகள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், சென்னை உயர்நீதிமன்றத்திலே தேர்தல் பிரச்சாரங்களுக்கென ஒரு நடைமுறையை வகுக்க வேண்டும். கரூரிலே கூட்ட நெரிசல் ஏற்பட்டு ஒரு 41 பேர் உயிரிழந்து போய்விட்டார்கள். இனி வரக்கூடிய நாட்களில் அது போன்ற சம்பவம் ஏற்படக்கூடாது என்றால் தமிழ்நாடு முழுவதற்கும் பொருந்தக்கூடிய வகையிலாக நீங்கள் ஒரு விதிமுறையை வகுத்து தர வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்காக ஒருவர் மனு தாக்கல் செய்கின்றார். அந்த வழக்கில் அவர் சுட்டிக்காட்டும் பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்டத்தினுடைய எஸ்பி என்று சொல்லப்படக்கூடிய காவல் கண்காணிப்பாளர்கள் மூலமாக அனுமதி வழங்கப்படுகின்றது. எனவே மாவட்டத்திற்கு மாவட்டம் அனுமதி வழங்கக்கூடிய அந்த நடைமுறைகளில் ஒரு சில வேறுபாடுகள் இருக்கின்றன. எனவே காவல் கண்காணிப்பாளர்கள் வழங்கக்கூடிய அனுமதி என்பதை கடந்து 19ஆக தமிழ்நாடு முழுவதற்கும் பொருந்தக்கூடிய ஒரு விதிமுறையை நீங்கள் வகுக்க வேண்டும் என்று ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்யப்படுகின்றது. அந்த மனுவை கையில் எடுத்திருந்த உயர்நீதிமன்றத்தினுடைய தனி நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் விஜய் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருந்தார். அதில் குறிப்பாக விஜயினுடைய தலைமைத்துவத்தை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய விதமாகவும், விஜய் கரூரிலே 41 பேர் உயிரிழந்த பிறகு அந்த இடத்திற்கு செல்லாமல் வேண்டுமென்றே புறப்பட்டு சென்று விட்டார். அது ஒரு தலைமைத்துவத்திற்கு அழகா? பொறுப்பான அரசியல் கட்சிகள் செய்யக்கூடிய செயலா? பொறுப்பற்ற தனம் இல்லையா என்று அவர் விஜயை நோக்கி அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பியிருந்தார். வழக்கில் எதிர்மனுதாரராக தாவேகாவோ விஜயோ இல்லாத சூழ்நிலையில் விஜயை குறிப்பிட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாடுகளை குறிப்பிட்டு விமர்சனம் செய்தது ஏன் என்ற கேள்வியினை தான் உச்ச நீதிமன்றத்திலே நீதிபதிகள் முன்பாக வழக்கறிஞர்கள் முன்வைத்திருந்தார்கள். அந்த வாதமும் ஏற்கப்பட்டிருக்கின்றது. மேலும் விஜய் தொடர்பாக தனி நீதிபதி தெரிவித்த கருத்துக்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினையும் அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி வழக்கில் இணைக்கப்படாமல் இருந்தும் பல்வேறு கருத்துக்களை தனது தீர்ப்பிலே தனி நீதிபதி கூறியிருக்கின்றார். தனது தீர்ப்பில் தனி நீதிபதி எவ்வாறு அந்த முடிவுக்கு வந்தார் என்பதற்கான விளக்கம் எங்குமே இல்லை. மேலும் அந்த 2 மனுக்களில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை தாண்டி நீதிமன்றம் தானாகவே அதனுடைய வரம்பை விரிவாக்கி உத்தரவுகள் வழங்கியதாக கூறப்படுகின்றது என்று உச்ச நீதிமன்றத்தினுடைய இரு நீதிபதிகள் அமர்வு தன்னுடைய கருத்தை சொல்லி இருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.